ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் நான்வெஜ்ஜில் செய்கிற கோலா உருண்டையோட இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பூவில் செய்கிற கோலா உருண்டை வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம எப்போவுமே வாழைப்பூவை க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி பொடி பொடியாக நான் 1 கப் போல் வாழைப்பூ எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா அந்த வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 8லேருந்து 10 சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு, 1/2 கப் போல் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். அடுத்து நான் 1/2 கப் போல் தேங்காய், 1 இன்ச் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருந்தா அந்த வாழைப்பூவையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அந்த வேக வச்ச தண்ணியும் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து கடாயில் எண்ணெயை நம்ம சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கோலா உருண்டைகளை நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். மிதமான தீயில் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுக்க போகிறோம். சம்மர் லீவும் விட்டுட்டாங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாழைப்பூ கோலா உருண்டையை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க யாரும் வாழைப்பூவை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி கோலா உருண்டையாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம கார சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, Tata, bye bye from me, Abhirami Ravichandran.